Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது MotoRIo சேனல். நான் தான் ரியோ. நம்ம MotoRIo ஃபேமிலி மெம்பர்ஸோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட 3 மாசத்துக்கு முன்னாடி டிவிஎஸ் rr310 பைக் எடுத்திருந்தோம். அண்ட் இப்போ நம்ம ஸ்கூபி ராப் கலர்லாம் பண்ணி சும்மா வேற லெவலில் மாஸ் பண்ணுறோம். ஸோ வீடியோ ஷூட் அண்ட் ட்ராவல்னு சுற்றிட்டு இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுற வாய்ப்பு கிடைக்குது. எல்லாருமே ஸ்கூபியை பார்த்த உடனே rr310 ப்ரோ சூப்பராக இருக்கு ப்ரோ, ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் லாஸ்ட்டாக காமனாக எல்லாருமே கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா rr310 பிஎம்டபிள்யூவில் பெஸ்ட்டா இல்லை டிவிஎஸில் பெஸ்ட்டா ப்ரோ, எந்த பைக் ப்ரோ எடுக்கலாம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அண்ட் நிறைய நண்பர்களுக்கு இந்த கொஸ்டின் இருக்கிறதுனால அவங்களுக்காக ஒரு வீடியோ நம்ம ஏன் மேக் பண்ணக்கூடாதுன்னு யோசித்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம BMW 310rr அண்ட் டிவிஎஸ் rr310 ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். BMW அண்ட் டிவிஎஸ் ரெண்டு பிராண்ட்லேயே இருக்கிற இந்த 310 பைக்கோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டிஃப்ரென்ஸாக நான் பார்க்குறது இந்த நேம் தாங்க. 310க்கு முன்னாடி RR வந்துச்சுன்னா அது டிவிஎஸ், அண்ட் 310க்கு அப்புறமா RR வந்துச்சுன்னா அது BMW. அவ்வளோ மோசமாக நம்மளை கலாச்சி வச்சுருக்காங்க. எஸ், ரெண்டு மாடலும் ஒன்று தான், ரெண்டுமே சேம் பைக் தான். ஆனாலும் வேறு வேறு பைக் மாதிரி ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நம்மளே நம்புகிற மாதிரி டிசைன் பண்ணி லோகோ மாற்றி வைக்கிறாங்க. ஆக்சுவலி அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய எம்ஜிஆர் படத்தில் மச்சம் இருந்தா அண்ணன் இல்லைனா தம்பின்னு சொல்லி டிஃப்ரென்ஸ் காட்டுவாங்க பார்த்தீங்களா கெட்டப்பில், அந்த மாதிரி தான் இருக்குது. சரி விடுங்க, அந்த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் நமக்கு எதுக்கு, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பைக்கை பற்றி பார்த்துடலாம். 310ல் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்ஜின் பற்றி தாங்க. BMW அண்ட் டிவிஎஸ் ரெண்டு மாடல்லையும் இருக்கிற இன்ஜினோட ராயல்ட்டி கம்ப்ளீட்லி BMWக்கு தான் போகும். ஏன்னா இன்ஜினோட கிரியேட்டர்ஸ் அவங்க தான். அந்த வகையில் பார்க்கும்போது BMWவில் 313cc லிக்விட் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 34 ஹார்ஸ் பவர் அட் 9700 RPMலையும் 27.3 Nm மேக்ஸிமம் டார்க் அட் 7700 RPMலையும் மேக் பண்ணுற 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் டிசைனில் வருது. வேறஸ் டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா 312cc லிக்விட் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 34 ஹார்ஸ் பவர் அட் 9700 RPM அண்ட் 27.3 Nm மேக்ஸிமம் டார்க் அட் 7700 RPMல மேக் பண்ணுற 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் டிசைனில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயும் ஸ்லிப்பர்ஸ் கிளச் வந்துடுது அண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்துடுது. டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 160 அரௌண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் என்னை பொறுத்தவரையில் இன்ஜின் பற்றி கேட்டிங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பாடி டைப். ரெண்டுமே ஸ்போர்ட்ஸ் பைக் கேட்டகரி தான். BMWவில் டியூப்லர் ஸ்பேஸ் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க அண்ட் டிவிஎஸில் ட்ரெலிஸ் ஃப்ரேம் வித் ஸ்பிளிட் சாசஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்டாக டைல் தவிர நிறைய ஆங்கிளில் நமக்கு பேபி BMW S1000rr பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஓவராலாக டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் அண்ட் பிராண்ட் லோகோ தவிர ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டுமே ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் தான். நம்பர் 3 இஸ் கலர். BMWவில் ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, பிளாக் ஸ்டோன் மெட்டாலிக் அண்ட் ஒயிட் வித் BMW கலர் கிராஃபிக்ஸோட. வேறஸ் டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா BTO தீம் இருக்குது, தென் டைட்டானியம் பிளாக் அண்ட் ரேசிங் ரெட்னு மொத்தம் 3 கலர் வேரியண்ட்டில் வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லைட்ஸ். ரெண்டு மாடல்லையும் ஹை அண்ட் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் ஆன் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிவிஎஸில் மட்டும்தான் வருது. மற்றபடி ரெண்டுத்துலேயும் DRL அதாவது டே டைம் ரன்னிங் லைட் ஆப்ஷன் வருது. பிரேக் லைட், டர்ன் இண்டிகேட்டர்னு எல்லாமே LED லைட்ஸில் தான் வருது. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். ரெண்டு மாடல்லையும் 5 inch TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அர்பன், ரெயின், ஸ்போர்ட், ட்ராக்னு 4 டிஃப்ரெண்ட் ரைடிங் மோட்ஸ் வந்துடும். பட் டிவிஎஸில் மட்டும்தான் இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி, லைக் GPS நேவிகேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் வருது. சும்மா வேறு லெவலில் இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸ் எதுவுமே BMWவில் பார்க்க முடியாது. இதை வச்சு பார்க்கும்போது மட்டும் டிவிஎஸ் மாடல் லிட்டில் மோர் பெஸ்ட்டாக தாங்க இருக்குது. ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 11 லிட்டர்ஸ் தான். ரிசர்வ் லிமிட் பார்த்தீங்கன்னா BMWவில் 1 லிட்டர் அண்ட் டிவிஎஸில் 2.2 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 30 அரௌண்ட் கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக தரும். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே USD ஃப்ரண்ட், ஃபோர்க் அண்ட் ரியர் மோனோ சஸ்பென்ஷன் தான் வருது. அண்ட் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா டிவிஎஸில் மெஷ்லின் ரோட் 5S மாடல் வரும் அண்ட் BMWவில் மெஷ்லின் பைலட் ஸ்ட்ரீட் டயர் வருது. ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தாலும் டிவிஎஸ் கொஞ்சம் பெட்டராக தான் தெரியுது. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே டியூவல் சேனல் ABS வருது. வீல் பேஸ், லென்த், வித், வெயிட் அண்ட் சீட் ஹைட் எல்லாமே ரெண்டு மாடலுக்கும் சேம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி. BMWவில் 3 years அண்ட் அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிவிஎஸில் 2 years அண்ட் 30,000 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பைக்கோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்னால் அது இதுதான். ஃபீச்சர்ஸ்லாம் ஓகே ப்ரோ, ரெண்டு பைக்கும் ஓட்டி பார்த்துருப்பீங்க, டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா
டிவிஎஸோட கம்பேர் பண்ணும்போது BMW 310rr ஹேண்ட்லிங் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் அண்ட் ஈஸியாக தெரியுது. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த பிராண்டோட ஸ்டாண்டர்ட் அண்ட் குவாலிட்டி வைஸ் டிஃப்ரென்ஸ் தான். ஸ்பெஷலி இந்த ஃப்ரண்ட் ஃபோர்க் அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் பிரேக் இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ்னால தான் BMW ஓட்டுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்மூத்தாகவே தெரியும். மற்றபடி ரெண்டு பைக்கும் டிட்டோ சேம். ஐயோ பிரதர், சத்தியமாக செம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது. ரெண்டு பிராண்டில் எதை சூஸ் பண்ணுறதுனே தெரில. வேறு எதனா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக இருக்குது. BMW அண்ட் டிவிஎஸோட ஆன் ஆஃப்டர் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க அது. நீங்கள் பைக் வாங்கும்போது டிவிஎஸை விட 30 to 40K கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட இருக்கலாம். BMW ப்ரைஸிங் எக்ஸ்ட்ராவாக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் பைக் சர்வீஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணி அலர்ட்டாக டைம் பிக்கப் சீன்லாம் இல்லவே இல்லை. டிவிஎஸில் ஃப்ரீ டைமில் போங்க, சர்வீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கம்மியாக பில்லை பே பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக வீட்டுக்கு போகலாம். இது மாதிரி நிறைய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ஸ்டாண்டர்டில் யோசிக்கும் போது டிவிஎஸ் இஸ் ஸ்லைட்லி பெட்டர் தென் BMW. ஓகே ப்ரோ, அப்போ டிவிஎஸ் தானே பெஸ்ட்டு, அதானே எடுக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அப்படி சொல்லலை. ரெண்டு பிராண்டுமே தி பெஸ்ட் ஆப்ஷன் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எடுக்கலாம். மேபி ஒரு லைன் சொல்கிறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிராண்ட் நேம் ப்ரைட் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக G310rr எடுக்கலாம். இல்லை சிமிலர் ஸ்டாண்டர்டில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸோட கொஞ்சம் காஸ்ட் கட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிவிஎஸ் RR310 எடுக்கலாம். ஸோ த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. Meet you all guys in another fantastic video. Until then, this is Rio saying tada bye bye and love you all guys.